ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது எம் சாண்டும் பி சாண்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் வந்து ரெடிமிக்ஸ் கான்க்ரீட்டோட ப்ரைஸும் வந்து அதிகமாக போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்ட் டேஸில் எம் சாண்டு பி சாண்டு ரேட் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5500 6000 அப்படின்னு வச்சுட்டு இருந்த பி சாண்டு 4 யூனிட் வாங்கினீங்க அப்படின்னா இப்போ 28,000 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கல் குவாரியிலேருந்து எடுத்துகிட்டு வர்ற நடை சீட்டு அப்படிங்கிறத வந்து 330 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு இருந்தது வந்து 12/3/2025 604 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு மாற்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து 1347 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு மாற்றி வசூல் செய்கிறாங்க. ஸோ இதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு போராட்டமெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் வந்து இன்னும் ரத்து செய்யலை. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போது எம் சாண்டு ஒரு 22,000 23,000 அந்த ரேஞ்சுக்கு வித்துட்டு இருந்தது வந்து இப்போது 26,000 27,000 அப்படி ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 4 யூனிட்டு. ஒரு யூனிட்டாக வாங்கினீங்கன்னா ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்கும். இந்த 4 யூனிட்டாக வாங்கினீங்க அப்படின்னா 26,000 27,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி சாண்டு பார்த்தீங்கன்னா 26,000 27,000 வித்துட்டு இருந்தது. இப்போ 30,000 பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து அந்த குவாரியிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூட நடைச்சீட்டு வந்து அதிகமாக பண்ணுறதுனால இந்த ப்ரைஸ் வந்து ஹைக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரைஸ் அதிகமாச்சு அப்படின்னா இன்டைரக்டாக மற்ற எல்லா ப்ரைஸும் அதிகமாகிடும். அதாவது ஹாலோ பிளாக்கு சாலிட் பிளாக் எல்லாமே வந்து எம் சாண்ட் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. சிப்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாக வரப்போ இன்டைரக்டாக மற்ற ப்ரைஸஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இதனால் வந்து நிறையா ஸ்ட்ரைக் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 2-3 நாளாக வந்து ஸ்ட்ரைக்கில் தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து நமக்கு மெட்டீரியலோட டிமாண்டும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது மெட்டீரியல் கிடைக்கிறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 2,000 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இடத்துல வந்து இப்போ 2,000 பண்ண முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போயிருக்கு. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து சீக்கிரம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்து இதை வந்து ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து வீடு கட்டுறவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் நிம்மதியாக கட்ட முடியும். இல்லை அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ரிவர் சாண்ட் இப்படி வந்து ரொம்ப ஹைக் அதிகமாகி டிமாண்ட் அதிகமானாடி ஹைக் அதிகமானோம் அதே மாதிரி இதுவும் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ரேட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வாய்ப்புகள் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலை. ஆனால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து அதிகமாக எம் சாண்ட் பி சாண்ட் கிடைக்கிறதில்ல. ஒரு வேளை வந்து கிடைச்சது அப்படின்னா இதோட ப்ரைஸ் அதிகமாக தான் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.